Assalamualaikum, welcome back to our channel Mickey's Sisters. அந்த சமயம் போனா சலப்பு சூப்பர். Again இன்னைக்கு வந்து day 7 of our 100-day challenge. Keep supporting us my dear friends. நாங்க வந்து 4000 வாட்ச் ஹவருக்கு 160 தான் ரீச் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய போக வேண்டியது இருக்கு. ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கு வேற ஒண்ணுமே நீங்க பண்ண தேவையில்லை. ஆமா, சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டா போதும், அவ்வளவுதான். அதுதான் நாங்க கேக்குறோம். ப்ளீஸ். ஓகே ஓகே. சோ இன்னைக்கு டே 7ல வந்துட்டு நாங்க என்ன சமைக்க போறோம் அப்படின்னா, கொஞ்சம் பிடிச்சதுன்னு கூட சொல்லலாம். ஆமா, ஆக்சுவலா இது நான் ஒரு சேனலை பார்த்து தான் நாங்க ட்ரை பண்ணோம். இவ தான் நிறைய அல்டிமேட்டா இது வந்து வந்திருக்கும். சோ ஸ்டார்ட் பண்ணனால டேஸ்டியான ஒரு ஓட்ஸ், சாக்லேட் ஓட்ஸ். ஓகே, ஓட்ஸ் வந்து நிறைய விதமா எல்லாம் வந்து செய்வாங்க. சாக்லேட் ஓட்ஸ் எத்தனை பேர் ட்ரை பண்ணிருப்பீங்க தெரியல. நாங்க நிறைய வாட்டி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துருக்கோம். செம்மையா வந்திருக்கு. அந்த வீடியோல இன்னைக்கு நாங்க உங்களுக்கு ஷேர் பண்ண போறோம். எஸ் ஆஃப் கோர்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த சாக்லேட் ஓட்ஸ் செய்யறதுக்கு நம்ம வந்து முக்கால் கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் தென் அதே அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். பால் ஒரு கப் எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கொக்கோ பவுடர், அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். சுகர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஓகே, இதை வந்து ஒரு விஸ்க் இல்ல ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்லோல வச்சிடலாம். நல்லா ஸ்லோ பாயில் ஆகணும். கொக்கோ பவுடர், சாக்லேட் அந்த இது கலந்தாலே பார்க்கும் போதே அப்படி எடுத்து சாப்பிடணும் போல இருக்கு. ஓகே, லெட் இட் பாயில். இது வந்து ஸ்லோவா நல்லா குக் ஆகணும். அந்த ஓட்ஸ் அப்படியே கொதிச்சு வரும்போது தான் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணோம். இதை நம்ம வந்து சூடாகவும் சாப்பிடலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சாப்பிடலாம். ஒரு டெசர்ட் மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டில் சட்டுன்னு லேட்டாக ஏஞ்சிட்டோம், டக்குன்னு என்ன செய்யறது அப்படின்ற மாதிரியான டயத்துக்குலாம் ரெசிபி. ஆமாம், இந்த ஓட்ஸ் தான் நாங்கள் வந்து செஞ்சு சாப்பிடுவோம். ஓட்ஸ் வந்து பிளைனாக அப்படியே ஒயிட்டாக சாப்பிட்டு போர் அடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க, செம்மையா. ஓகே ஓகே, இப்போ வந்துட்டு வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. குவார்டர்லி ஹாலிடேஸ் வந்துச்சு. வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆனது தான் ஆச்சு. ஐ மீன் நம்மளுக்கு, அதாவது எல்லா மாம்ஸுக்கு வந்துட்டு வேலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆமா, இதுங்க இங்க ஓடுறதும் அங்க ஓடுறதும், அப்பா வெளியில கூட்டு போனவும். ஆமா, நீங்களே எங்க வீடியோஸை கொஞ்சம் ஊர்ந்து கவனிச்சிங்கன்னா அந்த சவுண்ட்லாம் கேட்கும். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. கேக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் இந்த குட்டை குசுமா பண்ற வேலைக்கு தான். சரி, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி ஆகணும்ல. சரி, அதனால அதில் டிஸ்டர்ப் பண்ணாம உங்க வேலையை பார்க்குறாங்களா, அது போதும். ஆமா, அந்த 7:30 இழுத்து விடாம இருக்கிற வரைக்கும் வந்து பேபிஸும் இருக்கு, டோட்லர்ஸும் இருக்கு, இன்ஃபேண்ட்டும் இருக்கு. அதனால இதெல்லாம் சமாளிச்சு நாங்க வந்து ஒரு வீடியோ பண்ணி முடிக்கிறதுக்குள்ள என்ன சொல்றது, அதுக்கே நீங்க எங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணணும். அதுதான் வெரி டிஃபிகல்ட். ஒரு வீடியோவும் இதுங்களுக்கு மத்தியில நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்து அப்லோட் பண்ணிருக்கோம். எங்களுக்கு கிடைக்கிற டயத்துல நாங்க வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்றோம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். எஸ், பிகாஸ் வி லவ் அவர் பேஷன். இப்போ வந்துட்டு அதுதான் வெக்கேஷனை பத்தி பேசணும் இல்லையா. இப்போ அதான் ஆல்ரெடி சரி, இப்ப அது கூட வந்து விநாயகர் சதுர்த்தி இல்ல இது ஆயுத பூஜை, அப்புறம் காந்தி ஜெயந்தி, அதெல்லாமே வேற வருது. தீபாவளி சோகம் என்னன்னா இது எல்லாமே இந்த 10 நாள் லீவ்லயே வந்துருது. ஓ, சோ சாட். அதுதான் இப்போ வந்து வெக்கேஷனுக்கு வந்து எல்லாரும் ஏதோ பிளான் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெக்கேஷன் வந்து போயிட்டு இருக்கு, 10 days ஹாலிடேஸ். அதில் வந்துட்டு எல்லாரும் எங்கெங்க போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கீங்க, எங்கெங்கெல்லாம் போக போறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நாங்கள் வந்து போகலாமா வேணாமான்னு இன்னும் யோசிச்சுட்டு தான் இருக்கோம். ஸ்டில் திங்கிங் லீவ் முடிகிற வரை யோசிச்சு அப்படியே போயிடும் எங்களுக்கு. அது எதுவும் உண்மைதான். ஏன்னா பசங்களுக்கு லீவ் வந்தாலும் சம்டைம் ஹஸ்பண்ட்ஸுக்கு வேலை இருக்கு. அதுதான் பெரிய இது. ரெண்டுமே கரெக்டா அமையறதுக்கு அதுக்குள்ள லீவே முடிஞ்சிருது. அதனால அந்த மாதிரி மிஸ் ஆயிடுது.
ஆனால் வந்து என்னை பொறுத்தவரையும் ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒரு மேக்ஸிமம் பாருங்க அட்லீஸ்ட் ஒரு 2 days ஆச்சும். ஆமா விஜயதசமி இதெல்லாம் வருது, அந்த கவர்மெண்ட் ஹாலிடே யூஸ் பண்ணி எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஓகே ஓகே. இப்போ அட் த சேம் டைம்ஸ் ஓட்ஸ் வந்து ஹாஃப் குக் ஆயிடுச்சு. ஆமா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தான் cook ஆக வேண்டியது இருக்கு. ஒரு 70% குக் ஆயிடுச்சு. கை கட்டு கை கட்டு மூடு. இந்த கண்ணு போ போங்க 2 பேரும், அவ்வளோதான். ஓட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஜில்லுன்னு சாப்பிடலாமா சூடாக சாப்பிடலாமா? மீடியமாக சாப்பிடலாம். மீடியமாக சாப்பிடலாம். ஓகே அதான் நல்லா கூல் டவுன் பண்ணிட்டு சாப்பிடலாம். சரி இப்போ வந்து எப்படி குக் ஆயிருக்கு பாருங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஓகே இப்போ நல்லா கூல் டவுன் ஆகிட்ட பிறகு சாப்பிடலாம். ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைபர் ரிச் ஃபுட்டில் வரும். ஸோ அந்த ஓட்ஸ் சாப்பிட்றதுனால நிறைய நமக்கு நார்ச்சத்து கிடைக்கும். அதை சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது சாப்பிட்லாம். ஓகே அதில் வந்து ஃபைபர் நிறையா இருக்குது. இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த், லோ கொலஸ்ட்ரால் எல்லாமே இருக்குது. இதை வந்து இன்னும் ஹெல்த்தியாக்கிறதுக்காக நீங்கள் நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் டேட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட்னஸ்க்காக. இந்த மாதிரி ஆட் பண்ணி ஃப்ரூட்ஸ் நிறைய இது டார்க் சாக்லேட் அந்த இது இருக்குல்ல அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஹெல்த்தியர் ஆப்ஷன். ஓகே இந்த ஃப்ளேவர்ஃபுல்லாக தான் நம்ம இப்போ வந்து சாக்லேட் ஃப்ளேவரில் செய்கிறோம். இது வந்து நார்மலாக செய்கிறது அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்து கூல் டவுன் சாக்லேட் ஓட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. எஸ் அஃப்கோர்ஸ் பார்க்கவே செம்ம வேற லெவலில் இருக்குது. ஆமாம் செம்ம சாக்லேட்டியாக செம்ம க்ரீமியாட்டது தான் சூப்பராக இருக்குது. நல்லா கேக் மாதிரி இருக்குது பார்க்கவே. இது மேலே டாப்பிங்ஸ்க்காக கொஞ்சம் கிரேப்ஸ், ட்ரை கிரேப்ஸ், வேறு எது வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் கூட டாப்பிங் போட்டுக்கலாம், நம்ம என்ன வேணால் டாப்பிங் பண்ணிக்கலாம். எல்லாமே சூப்பராக இருக்கும். பர்ஃபெக்ட் பிரேக்ஃபாஸ்ட், இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட். எஸ் சாப்பிட்டு வந்துடலாமா? ஓகே ரெடி. வாவ் பார்க்கவே செம்ம. அப்படி வேற என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆமால சாப்பிட்டு பார்க்கலாமா? நினச்ச மாதிரி செம்மையாக வந்திருக்கு. செம்ம சாக்லேட்டியாகவும் க்ரீமியாகவும் இருக்குது. ரெடி இதாக்கா சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் சேனலில் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் மிக்கி சிஸ்டர்ஸ். பாய்.